ஹாய் எவ்ரி ஒன். இப்போ எல்லாருமே உங்களுடைய ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே எல்லா சாப்டர்ஸையும் கவர் பண்ணியிருப்பீங்க. பயப்பட தேவையில்லை. எக்ஸாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது. எப்பவும் போல் நார்மலாக ஒரு எக்ஸாம் எழுதுகிற மாதிரி எழுதிட்டு வாங்க. என்ன நடந்தாலும் சரி, நமக்கு இன்னும் நிறைய சான்சஸ் இருக்குது. கவலைப்பட தேவையில்லை. ஹோப்ஃபுல்லாக போங்க. இது அவ்வளோ பெரிய எக்ஸாமினேஷனும் இல்லை இல்லையா? நீங்கள் படித்ததை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி அங்கே எழுதுங்க. உங்கள் நண்பர்கள்கிட்ட ஒன் வேர்ட்ஸ் கேட்குறது, சில ஆன்சர்ஸ் கேட்குறது, ஆன்சர் ஷீட்ஸ் மாற்றுறது, இந்த மாதிரி இந்த மூமெண்ட்டில் லாஸ்ட் மூமெண்ட்டில் நமக்கு தேவை இல்லை, அவசியம் இல்லாத ஒரு விஷயம். இப்போ நீங்கள் அதை பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்டேட்டஸில் இருக்கீங்க, உங்களுக்கு மெமரி பவர் எந்த இடத்துல இருக்குன்றது உங்களுக்கு தெரியாமையே போயிடும். அப்போ நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ காப்பி அடிக்கிற மாதிரி எதுனா ஐடியா இருக்குது, ஆன்சர் ஷீட்ஸ் மாற்றுற மாதிரி எதுனா ஐடியா இருக்குது, இல்லை வேறு எதனா மேல் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி எதனா ஐடியா இருக்குன்னா தயவு செஞ்சு ஆஸ் அ பிரதராக சொல்கிறேன், அது கைவிட்டுருங்க. ஒரு எக்ஸாம் நீங்கள் உங்களுடைய சுய முயற்சியில் கொடுத்து பாருங்கள். அதனுடைய ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது நம்ம ஒரு தடவை செக் பண்ணுவோமே. எல்லா தடவையும் நம்ம நம்மளுடைய நண்பர்களை பார்த்து எழுதி நம்ம மார்க் எடுத்து அது நம்ம மார்க் இல்லை இல்லையா? ஒரு தடவை முயற்சி பண்ணுங்க. நீங்கள் எவ்வளோ மார்க் உங்களால் எடுக்க முடியுதுன்றதை நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த எக்ஸாமில் நீங்கள் என்ன அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஏன்னா ஒரு சில இடத்துல நம்ம எங்கே லேக் ஆகுறோன்னே நமக்கு தெரியல. இந்த தடவை ஒரு முயற்சி பண்ணுங்க. எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப நல்லா எழுதுங்க. ரொம்ப பக்கா பர்ஃபெக்டாக நீங்கள் படித்த எல்லா கேள்விகளும் கண்டிப்பாக வரும். அந்த கான்ஃபிடென்ட்டோடு போங்க. ஒரு கேள்வி தெரியல அப்படின்னா அந்த கேள்வியிலேயே ரொம்ப நேரம் நிற்காம அடுத்த கேள்விக்கு நீங்கள் போனீங்கன்னா அந்த கேள்வி உங்களுக்கு யோசிக்கிறதுக்கு டைம் இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கேள்வி எழுதிட்டே இருப்பாங்க, இடையில ஸ்ட்ரக் ஆகிடும். கொஞ்சம் நேரம் யோசிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் அதுலேயும் ரொம்ப நேரம் நம்ம யோசித்து நம்மளுடைய அடுத்த கேள்விக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நேரத்தை குறைச்சி அந்த கேள்வியை நம்ம சரியாக எழுதாமல் போயிடுறோம். அதனால் நீங்கள் ஒரு ஆன்சர் எழுதும்போது இடையில ஸ்ட்ரக் ஆகிடுச்சு, மறந்துருச்சு அப்படின்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள், தப்பு இல்லை. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுறது மிகப்பெரிய தப்பு. அடுத்த கேள்வியை உங்களால் சரியாக எழுத முடியாது. ஸோ எக்ஸாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் படித்த கேள்வி தான் உங்களுக்கு வரப்போகுது. முதல்ல அந்த கான்ஃபிடென்ட்டோட எக்ஸாம் ஹால்குள்ளே போங்க. என்ன நடந்தாலும் சரி, நார்மலாக ஒரு ஸ்கூல் எக்ஸாம், உங்களுடைய மெமரி பவரை டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம், அவ்வளோதான். நமக்கு கான்செப்ஷுவல் புரியுதான்றதை நீங்கள் அந்த பேப்பரில் பார்க்கலாம். சரியா? ஆல் த வெரி பெஸ்ட். எக்ஸாம் ரொம்ப நல்லா பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்க போகுது. வேறு லெவலில் ஸ்கோர் பண்ண போகிறோம். எக்ஸாம் எழுதிட்டு எக்ஸாம் எப்படி எழுதுனீங்க அப்படின்றத மறக்காமல் வீடியோ கீழே சொல்லிடுங்க. தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.